ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சி விஎல்இ மற்றும் இ சேவை தமிழ்நாடு. சிஎஸ்சி ஐடி வைத்திருப்பவருக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பு வந்து வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது சிஎஸ்சிலேருந்து பஜாஜ் ஃபினான்ஸுக்கான இஎம்ஐ கார்டு இருக்குது பாருங்கள், அதை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான சர்வீஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான பஜாஜ்க்கான கிரெடிட் கார்டு தேவைப்படுதுன்றவங்க உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் தாராளமாக ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணி கொடுக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கான இஎம்ஐ கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பெனிஃபிட் பொறுத்த வரைக்கும் ப்ரீ அப்ரூவ்டு லோன் கொடுக்குறாங்க. பஜாஜ் இன்ஸ்டா இஎம்ஐ கார்டு ஹெல்ப் கன்வெர்ட் த காஸ்ட் ஆஃப் பையிங் அப்ளையன்ஸ். உங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து பார்த்தா நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கு கிரெடிட் கார்டு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு தேவையான அப்ளையன்ஸு, கேஜெட் அண்ட் மோர் இன்டூ ஈஸி அண்ட் கஸ்டமைஸ்டு இன்ஸ்டால்மெண்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யூ கேன் ஆல்சோ பே இன் நோ காஸ்ட் இஎம்ஐ ஆன் எலிஜிபிள் ப்ராடக்ட் அண்ட் மேக் யுவர் பர்ச்சேஸ் மோர் அஃபோர்டபுள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பஜாஜ் கிரெடிட் கார்டு தேவைப்படுது, இல்லை உங்கள் கஸ்டமருக்கு தேவைப்படுதுன்னா சிஎஸ்சியில் அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தா அப்ளை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஸோ கிரெடிட் கார்டு இருப்பால் நிறைய யூசேஜ் இருக்குது. ஸோ முன்னாடியே நீங்கள் அதிகபட்சமாக கடன் வாங்கிக்கலாம், அல்லது வந்து பார்த்தா இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் ஏதாவது ப்ராடக்ட் வாங்கினா இஎம்ஐயில் வந்து போட்டுக்கலாம். ஒரு சில ப்ராடக்ட் வந்து நோ காஸ்ட் இஎம்ஐயில் கிடைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க பண்ண பாருங்கள். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய சிஎஸ்சி போர்ட்டில் இருக்க பாருங்கள், யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் இதில் போயிட்டு லோன் அப்படின்ற ஆப்ஷன், சர்வீஸில் போயிட்டு லோன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க லோன் பஜார்னு இருக்குது பாருங்கள், சிஎஸ்சி லோன் பஜார். அதில் போயிட்டு கிளிக்கர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் மேலே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இஎம்ஐ கலெக்ஷன் பக்கத்தில், அதில் நீங்கள் போயிட்டு வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதை செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், பஜாஜ் இன்ஸ்டா இஎம்ஐ கார்டுன்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான ஃபோன் நம்பர், உங்கள் கஸ்டமர் மொபைல் நம்பர், நீங்கள் யார் அப்ளை பண்ண போகிறோம் அவங்க மொபைல் நம்பரை கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓடிபி சென்ட் ஆகும். நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்கள் நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன எல்லாமே வந்து கேட்கும். அதெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தா ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கார்டு பற்றி கேட்டிருப்பாங்க, ப்ராடக்ட் ஜேர்னி. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் தேவைப்படுது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இல்லை நிறையா ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதெல்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ கேட்குற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டு கேஒய்சி அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் வந்து கேட்டிருப்பாங்க, அது நீங்கள் வந்து பார்த்தா 599 கிட்ட நீங்கள் அது கார்டுக்கு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் பண்ணிட்டு வியூ கார்டு டீட்டெயில்ஸாக கொடுத்து ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான கார்டு வந்து பார்த்தா ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி அந்த ஆப் மூலமாக டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன ட்ரான்சாக்ஷன் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு இன்ஸ்டன்ட் அடிப்படையில் உங்களுக்கான கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எப்படிலாம் ஃபில் பண்ணணும் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் கெட் இட் நவ் கொடுத்துட்டு இதில் போயிட்டு மற்ற இன்ஃபர்மேஷனோட பேன் கார்டு நம்பர், ஆதார் கார்டு நம்பர்லாம் கொடுத்துட்டு ப்ரொசீட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி கேட்கும். அதுக்கப்புறம் கார்டுக்கான எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிலாம் வந்து காமிக்கும். அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு கேஒய்சி பண்ணிவிட்டு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான கார்டு வந்து ஜென்ரேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பஜாஜ் ஆப்பை யூஸ் பண்ணி உங்களுக்கான கார்டை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு உங்களுக்கான சேவைகளை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கான பஜாஜ் கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு கார்டு இஎம்ஐ கார்டு தேவைப்படுது. ஏன்னா இப்போ அதிகபட்சமாக நம்ம எல்லாமே இஎம்ஐ வேர்ல்டு தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ எல்லா பொருளுமே வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குறது, இஎம்ஐயில் வாங்குறது, அந்த மாதிரி ஆப்ஷன் தான் போயிட்டுருக்கோம். அது கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கிரெடிட் கார்டு தேவைப்படுது. ஸோ கண்டிப்பாக பஜாஜ் கார்டும் ஒரு நல்ல ஒரு கார்டுனே சொல்லலாம். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். மேபி தேவைப்படுறவங்களுக்கு நிறைய கஸ்டமருக்கு ஏற்படுத்து, உங்களுக்கும் ஒரு சில கமிஷன்ஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.